Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 27/4/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 6:45க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ நீட் அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க NTA வெப்சைட்டில். எல்லாரும் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணிக்கிங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும் எக்ஸாம் ஹாலுக்கு. அடுத்தது பிரிண்ட் அவுட் வந்து கலர் பிரிண்ட் அவுட் எடுக்கிறதா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட் எடுக்கிறதா அப்படின்ட்டு நிறைய மாணவர்களுக்கு சந்தேகம். அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கிளியராக டீட்டெயில்டாக பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் லைக் பண்ணலைன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்து நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, MBBS அட்மிஷன் ரெலவெண்ட்டாக ஆல் இண்டியா கோட்டாவில், ஸ்டேட் கோட்டாவில், அதர் ஸ்டேட்ஸ்லேயும் நான் கலந்துக்கணும் அப்படின்னா இதை நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸாக பெய்டு சர்வீஸில் கொடுத்துட்ருக்குறோம். கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். நிறைய மாணவர்கள் அவருடைய மதிப்பெண்ணுக்கு ஏற்றாற் போல் கவர்மெண்ட் காலேஜஸில், அதே போல் ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கிற கவர்மெண்ட் கோட்டா சீட்டு, மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டு, டீம்டு யூனிவர்சிட்டிஸில் 1ஆம் ஆண்டிலிருந்து இறுதி ஆண்டு வரை படித்து கொண்டுள்ளனர். இதை நம்ம வந்து கடந்த 5 ஆண்டுகளாக கொடுத்துட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போது அட்மிட் கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது அந்த அட்மிட் கார்டை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய பிடிஎஃப்பை சாஃப்ட் காப்பியாக மெயிலில் போட்டு வச்சுக்கோங்க. வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி ஒரு காப்பி வச்சுருங்க. எதற்காக அப்படின்னா இந்த நீட் யூஜி 2026 முடிகிற வரைக்கும் இந்த அட்மிட் கார்டு அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் தேவைப்படும். ஸோ சேஃபாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்மிட் கார்டில் 3 பேஜ் இருக்குது. இந்த 3 பேஜையும் டவுன்லோட் பண்ணிவிட்டு எக்ஸாம் சென்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னவெல்லாம் செய்யணும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ ஆல்ரெடி நீங்கள் அப்லோட் பண்ணினது தான். இந்த இடத்துல இருக்கிறது உங்களுடைய QR கோடு, அடுத்தது இங்கே இருக்கிறது பார் கோடு, கீழே வந்து சிக்னேச்சர். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்கள் அட்மிட் கார்ட்லேயே அப்லோட் ஆகிருக்கும். இந்த இடத்துல சேம் ஆஸ் அப்ளிகேஷனில் இருக்கிற அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை வீட்லேயே ஒட்டிக்கிங்க. இந்த இடத்துல இருக்கிறது வீட்லேயே நீங்கள் வந்து ஒட்டிட்டு போயிடணும், பேஸ்ட் பண்ணிவிட்டு போயிடணும். அடுத்தது லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன். இதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வீட்லேயே வச்சுட்டு போயிடலாம். வீட்லேயே வச்சுட்டு கையெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுங்க. அதாவது முதல் நாள் நைட்டே இந்த ஒர்க்கை பண்ணிடுங்க. சிக்னேச்சர் கண்டிப்பாக எக்ஸாம் சென்டரில் இன்விஜிலேட்டருக்கு முன்னதாக தான் நீங்கள் போடணும். ஓகேங்களா? அது உங்களுடைய கையெழுத்து தானா அப்படிங்கிறத தேர்வு அறை கண்காணிப்பாளர் ஊர்ஜிதம் செய்வார். அதனால் வீட்டில் போடக்கூடாது. கையொப்பம் தேர்வு அறையில் தான் போடணும். அடுத்தது செகண்ட் பேஜ் எடுத்துக்கிட்டிங்கன்னா போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இப்போவே நீங்கள் ஸ்டுடியோவில் சொல்லி இது வரைக்கும் எடுக்கலைன்னா எடுத்து வச்சுருங்க. இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து கேண்டிடேட் சிக்னேச்சர். இதை வந்து தேர்வு அறையில் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. கேண்டிடேட் சிக்னேச்சர் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அட் த எக்ஸாம் சென்டர். இன்விஜிலேட்டர் எக்ஸாம் சென்டரில் தான் இருப்பார். அவர் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் போடுவார். இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. அடுத்தது 3வது பேஜில் இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் படிச்சுக்குங்க. இந்த பிரிண்ட் அவுட் வந்து கலர் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது. கலர் பிரிண்ட்டும் ஒரு காப்பி எடுத்துக்குங்க, பிளாக் அண்ட் ஒயிட்டும் ஒரு காப்பி எடுத்துக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சாஃப்ட் காப்பியை, இந்த அட்மிட் கார்டை வந்து பிடிஎஃபாக பென்ட்ரைவில், மெயிலில், அதே போல் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்பில் ஒவ்வொன்று போட்டு வச்சுக்கோங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிற மாதிரி. 5 முக்கியமான பொருட்கள் என்னவெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறத 1 by 1 பார்த்துடலாம். பால் பாயிண்ட் பென் வந்து நீங்கள் வீட்டிலிருந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்களுடைய நீட் தேர்வு மையத்தில் உங்களுக்கு வழங்கப்படும். அவங்க கொடுக்குற பேனால் தான் நீங்கள் எக்ஸாம் எழுதணும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபில்டு அட்மிட் கார்டு. NTA ரிலீஸ் பண்ணியிருக்கிற நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த அட்மிட் கார்டில் எல்லா தகவல்களையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி வெரி பிகினிங்லேயே சொன்ன மாதிரி எல்லா தகவல்களையும் ஃபில்லப் பண்ணிவிட்டு அந்த 3 பக்கம் இருக்கக்கூடிய அட்மிட் கார்டு. 2வது பார்த்தீங்கன்னா வேலிடு ஐடி ப்ரூஃப். NTA இன்ஸ்ட்ரக்ஷன் அதாவது இன்ஃபர்மேஷன் புல்லட்டினில் சொல்லியிருக்கிற வேலிடு ஐடி ப்ரூஃப்.
அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட்டு, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸு இந்த மாதிரியான ஒரிஜினல் வேலிடு ஐடி ப்ரூஃப் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ரெண்டில் ஒன்று வந்து அட்மிட் கார்ட்லேயே ஒட்டிடுவீங்க. இன்னொன்று நீங்கள் என்ன பண்ணணுன்னா கையில் எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் வந்ததற்கான அட்டண்டன்ஸ் சீட் இருக்கும். அந்த அட்டண்டன்ஸ் சீட்டில் எக்ஸாம் சென்டரில் எக்ஸாம் ஹாலில் நீங்கள் ஒட்டி அங்கே ஒரு சைன் போடணும். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ வீட்லேயே ஒட்டிட்டு போயிடலாம். அடுத்தது 4th இம்பார்ட்டண்ட் என்ன, டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் அப்படிங்கிறது ஏதாவது 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலை வீட்டில் இருக்கிற பழைய அல்லது புதுசாக ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிங்க. அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டிங்கன்னா அதுக்கு பேர் தான் டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில். 5th ஒன் வந்து எல்லாத்துக்கும் பொருந்தாது. பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்து அதற்கு நீங்கள் ஸ்க்ரைபு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதற்கு தேவையான ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருங்க. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ரிப்போர்ட்டிங் டைம் உங்களுக்கு 11 o'clock போட்டிருக்காங்க அப்படின்னா 11 o'clock நீங்கள் அங்கே இருக்கிற மாதிரி போயிருங்க. எதுக்காக அப்படின்னா அங்கே வந்து ஃப்ரிஸ்கிங் இருக்கும். உங்களுடைய இப்போ நம்ம சொல்லியிருக்கிற இந்த ஆவணங்களெல்லாம் சரியாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிரேக் போயிட்டு அப்புறம் நீங்கள் எக்ஸாம் ஹாலில் போகணும். எக்ஸாம் ஹாலில் உங்களுடைய சீட்டை, உங்களுடைய அறை எண்ணை பார்த்து உட்காரணும். உங்களுடைய ஹால் நம்பரை பார்த்து உட்காரணும். ஃபஸ்ட்டு 1 hourக்கு பயோ பிரேக் கிடையாது. லாஸ்ட்டு ½ an hourக்கு பயோ பிரேக் கிடையாது. தேர்வுக்கு செல்வதற்கு முன்னதாக பயோமெட்ரிக் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துருங்க. உங்களுடைய கைவிரல் ரேகை அப்டேட்டடாக இருக்குதா அப்படிங்கிறத பார்த்துருங்க ஆதாரில். அதே போல் ஆதாரில் அப்டேட்டட் கார்டு இல்லை அப்படின்னா நியர்பையில் இருக்கிற ஆதார் சென்டரில் கொடுத்து உடனடியாக அதையும் கேட்டு வாங்கி வச்சுக்குங்க. அடுத்தது கஸ்டமரி ட்ரெஸ்ஸுக்கு ஏற்கனவே அப்ளை பண்ண கேண்டிடேட்டாக இருந்தால் நீங்களும் முன்கூட்டியே போயிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் முன்னனுமதி வாங்கி அதற்கேற்றாற் போல் பதட்டம் இல்லாமல் செல்வதற்கு உங்களுக்கு ஏதுவாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 3ஆம் தேதி மே மாதம் 3 மே 2026 ஞாயிற்றுக்கிழமை தேர்வுக்கு எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான ஆவணங்கள். இதில் ஏதாவது மிஸ் ஆகிருக்குது, இல்லை ஃபர்தராக இது தொடர்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா அப்கமிங் டேஸில் அது தொடர்பான டீட்டெயில்டு வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணிடலாம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பண்ணிடுவோங்க. அதே போல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி 2026 முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக, எம்பிபிஎஸ் அட்மிஷன் ரெலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பர் காண்டாக்ட் பண்ணி அதனுடைய முழு விபரத்தையும் பெற்றுக்கொண்டு உங்களுக்கான கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸை பெய்டு சர்வீஸில் பெற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.